பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான மோதல் 8 மாதங்களாக நடந்து வருது. பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமிக்கப்பட்ட நாள் தொடங்கி இப்போது வரை இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக மோதலில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் ராமதாஸ் முன்வைத்தார். அதேபோல் பாமகவில் சௌமியா அன்புமணியின் தலையீடு அதிகமாக இருப்பதாகவும் கவலையை வெளிப்படுத்தியிருந்தார். இதன் காரணமாக பாஜக ராமதாஸ் அணியாகவும் அன்புமணி அணியாகவும் பிரிந்து செயல்பட்டு வருகிறது. அன்புமணி பக்கம் நிற்கும் நிர்வாகிகளை பதவியிலிருந்து நீக்கி ராமதாஸ் உத்தரவிட்டு வருகிறார். இந்த நிலையில் பாமக சார்பாக ஆகஸ்ட் 10ஆம் தேதி மகளிர் மாநாடு நடத்தப்பட உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் பாமக மாநாடு நடக்கவிருப்பதால் அக்கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். ஏற்கனவே பூம்புகார் மாநாடு நடக்கும் பகுதிக்கு ராமதாஸ் நேரடியாக சென்று ஆய்வு நடத்தினார். இதன் பின் பாமக இணை பொதுச் செயலாளரும் எம்எல்ஏவுமான அருள் மாநாட்டு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த மாநாட்டில் 5 லட்சம் மகளிரை பங்கேற்க வைக்க பாமக தீவிரமாக பணியாற்றி வருகிறது. இந்த நிலையில் மகளிர் மாநாட்டில் பங்கேற்க அன்புமணிக்கு அழைப்பு விடுக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்தது. இதற்கு ராமதாஸ் மாநாட்டில் யாரு வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் என்று பதிலளித்திருந்தார். ஆனால் பாமக சார்பாக அடிக்கப்பட்ட போஸ்டர் நோட்டீஸ்களில் அன்புமணி பெயர் விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் பூம்புகாரில் நடக்கவுள்ள பாமக மகளிர் மாநாட்டில் ராமதாஸ் மகள் காந்திமதியை மேடையேற்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளதா தகவல் வெளியாகியிருக்கு. அண்மையில் நடைபெற்ற ராமதாஸ் தலைமையிலான பாமக செயற்குழு கூட்டத்தில் காந்திமதி முதல் வரிசையில் அமர்ந்திருந்தார். இதன் பின் பாமக நிர்வாகிகள் அவரை மேடையேற்றி அமர வைத்தனர். அனைவருக்கும் வணக்கம் கூறிவிட்டு காந்திமதி மேடையில் அமர்ந்தார். இதன் பின் காந்திமதிக்கு பாமகவில் பதவி கொடுக்கப்படுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது போக போக தெரியும் என்று பாடலை பாடி பதிலளித்திருந்தார். அதேபோல் பூம்புகார் மகளிர் மாநாட்டில் சௌமியா அன்புமணி பங்கேற்க வாய்ப்பு இல்லை என்று தெரிய வந்துள்ளது.